அவனுடைய ஓரிரை கொள்கை என்ற உயர் முழக்கத்தை ஓங்கி ஒழிப்பதற்காக நாம் எல்லாம் இங்கே லட்சக்கணக்கிலே குழுமி இருக்கிறோம். இந்த மாநாடு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்ற பெயரிலே நடத்தப்படுகிற இந்த மாநாடு இந்திய வரலாற்றிலே இந்திய நாடு சந்தித்திராத ஒரு வித்தியாசமான மாநாடு. தேர்தலிலே வாக்கு பெறுவதற்காக, தலைவர்களை புகழ்வதற்காக, குறிப்பிட்ட கோரிக்கைகளை வென்று எடுப்பதற்காக, அல்லது தலைவர்களுடைய பிறந்த நாளுக்காக, கேளிக்கைக்காக இப்படி பல மாநாடுகள் உலகத்திலே நடந்திருக்கின்றன, இந்தியாவில் நடந்திருக்கிறது. இந்த மாநாடு ஒரு கொள்கையை முன்னிறுத்தி நடத்தப்படுகிற ஒரு மாநாடு. நாங்கள் ஏற்றிருக்கிற இந்த ஏகத்துவ கொள்கைதான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஷிர்க்கை ஒழிக்கக்கூடிய தௌஹீத் கொள்கைதான் சரியான கொள்கை என்று நம்பி அதை நிலைநாட்டுவதற்காக நம்ம இங்கே குழுமி இருக்கிறோம். இப்படி கொள்கைக்காக ஒரு மாநாட்டை நீங்கள் இப்படி பார்த்திருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காக மாநாடு நடத்தினால் விரல் விட்டு எண்ணுகிற அளவில் கூட மக்கள் திரள மாட்டார்கள். ஆனால் ஷிர்க்கை ஒழிப்பதற்காக இன்றைக்கு கட்டுக்கடங்காமல் நாம திரண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஒரு கொள்கைக்காக நம்ம ஏன் திரண்டோம்? இந்த கொள்கை அப்படி என்ன ஒரு சிறந்த கொள்கை? இதை நாமெல்லாம் விளங்கி இருந்தாலும் நமக்கு இடையூறு செய்கிற, இடைஞ்சல் செய்கிற, பலவிதமான முட்டுக்கட்டைகளை போடுகிற மக்களும் ஆங்காங்கு ஒளிந்து நின்று இதை கேட்கிறார்கள். அதிகாரிகள் கேட்கிறார்கள். அவர்களுடைய கவனத்திற்காகத்தான் இந்த கொள்கைக்கு ஏன் திரளுகிறார்கள், அதை நாம் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தௌஹீத் என்ற ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கலிமா கொள்கை அதுதான். இந்த கொள்கையைத்தான் தமிழ்ல ஷிர்க் ஒழிப்பு என்று சொல்கிறோம். இந்த ஷிர்க் ஒழிப்பை தடுத்தால் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை தடுக்க வேண்டும், இஸ்லாத்தை தடை செய்ய வேண்டும். இஸ்லாம் மார்க்கத்தை நீங்கள் தடை செய்தால் தான் இந்த எங்களுடைய மாநாட்டை நீங்கள் தடுக்க முடியும். இஸ்லாமே என்ன சொல்கிறது என்று சொன்னால், லா இலாஹ, எந்த கடவுளும் கிடையாது, வணக்கத்திற்குரிய எவனுமே இல்லை, இல்லல்லாஹ், இந்த அகில உலகத்தையும் எவன் படைத்தானோ, எவனுடைய அதிகாரத்தில் இந்த அனைத்து அதிகாரமும் இருக்கிறதோ அவனை தவிர வேறு எதுவும் எவரும் வணக்கத்திற்குரியவர் இல்லை. இதை 14 நூற்றாண்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு முளைச்சு தடை செய்யணுங்கிறான். ஏன்னா ஷிர்க் ஒழிப்பு நேர்த்து கண்டுபிடிச்சதா? எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களோ, எப்ப முழங்கினார்களோ அதுதான் ஷிர்க் ஒழிப்பு. அதை இன்றைக்கு தூங்கி கிடக்கிற மக்களுக்கு விழிப்பூட்டுகிறோம், மறந்துவிட்ட மக்களுக்கு நினைவூட்டுகிறோமே தவிர இது ஒரு புதிய விஷயம் அல்ல. எவனாலையும் ஷிர்க் ஒழிப்பை தடுக்க முடியாது, எவனாலையும் தௌஹீதை தடுத்து நிறுத்த முடியாது. இதை முதலில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்ததாக ஷிர்க்குக்கு எதிர்ப்பதம் தௌஹீத். ஷிர்க் என்றால் இணை கற்பித்தல், அதுக்கு எதிர்ப்பதம் தௌஹீத், ஓரிரை கொள்கை. நம்ம ஜமாத் பேரே அதுதான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று பெயர் வச்சிருக்கோம். ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுகிற ஒரு இயக்கம், ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுகின்ற ஒரு இயக்கம் என்று பெயர் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதை தடுப்பது குற்றமா? அதனுடைய வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஓரிரை கொள்கையை, தௌஹீத் என்ற கொள்கையை நம்ம ஏன் சொல்கிறோம், ஏன் மக்கள் கேட்கிறார்கள், ஏன் இப்படி கூட்டம் கூட்டமாக திரள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கொள்கையினுடைய பயனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை இப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் வரும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற அறிவு தெளிவு இருக்கிறது. அதுக்கு நிகரான ஒரு அறிவு எந்த ஒரு சித்தாந்தத்திலும் கிடைக்காது. ஏன்னா ஒரு மனிதன் இன்னைக்கு சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அறிவை கொண்டுதான். ஆடு மாட்டை விட நம்ம என்ன வகையில் சிறந்துட்டோம்? உடல் வலிமை இல்லையா, ஆற்றல் இல்லையா, அறிவுல தான். அப்ப எல்லா படைப்பினங்களை விடவும் மனிதன் தான் அறிவில் சிறந்தவன். அப்ப எல்லாம் அவனுடைய ஒவ்வொரு செயல், பேச்சு, சிந்தனை அனைத்திலும் அறிவு மிளிர வேண்டும்.
அறிவு பொங்கி எழ வேண்டும், அப்பதான் மனுஷன். இப்ப நம்ம பார்க்கிறோம், பெரிய பெரிய படிப்பு பாரத்லா படித்திருக்கிறான், சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் நீதிபதிங்கிறான், அகில உலகத்தினுடைய அமெரிக்காவை ஆட்டி படைக்கிற அதிபர் நான் தாங்கிறான், பிரதமருங்கிறான், ஜனாதிபதிங்கிறான், முதல்வருங்கிறான், பெரிய பெரிய விஞ்ஞானிங்கிறான். இவர்கள் எல்லாம் விஞ்ஞானத்தை படித்திருக்கிறார்கள், சட்டத்தை படித்திருக்கிறார்கள், அரசியலமைப்பை கரைத்து குடித்திருக்கிறார்கள். எது தெரியல? எது நம்மளை படைச்சது, நாம எதை படைச்சோம் அது தெரியல. எது தெரியவில்லை இவர்களுக்கு? இவர்களே ஒன்றை படைத்துக் கொண்டு கடவுளுங்கிறாங்களே, இது கடவுளா? இதுதான் நம்மளை படைச்சிச்சா? இதை நாம உண்டாக்கணுமா? நாம செஞ்சோமா? நாம செய்த ஒரு பொருளை நாம வணங்குறோமே, நம்ம படிப்பு என்னாச்சு விளங்குச்சா? இந்த தௌஹீதில் உள்ள ஒருத்தனுக்கு தான் கல்லு கல்லாக தெரிகிறது, மரம் மரமாக தெரிகிறது, கடல் கடலாக தெரிகிறது, சூரியன் சூரியனாக தெரிகிறது, சந்திரன் சந்திரனாக தெரிகிறது, சாணி உருண்டை சாணி உருண்டையாக தெரிகிறது. எந்த ஒரு பொருளும் அந்த பொருளாகவே தெரிகிற ஒரே சமுதாயம் தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற சமுதாயம் தான். ஒரு சமாதியை கட்டுகிறான், அது சிமெண்ட் சுண்ணாம்பு, அது ஒரு கலவை, அதுக்கு சக்தி இருக்கு நினைக்கிறானே, அறிவு போயிடுச்சு. இப்ப அவுலியாவா அவர் மகானா? நீ அதை பாத்தியா? அது ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியலுக்கு சக்தி இருக்கு என்கிறாய், கொடிமரத்துக்கு சக்தி இருக்கு என்கிறாய். அப்ப இந்த மாதிரியான பொருள் அவர்கள் பயன்படுத்திய செருப்புக்கு சக்தி, அந்த படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டா சக்தி, தர்காவுல கும்பிட்டா சக்தி, இப்படி நினைக்கிறிய? இந்த ஒரு தெளிவு எனக்கு எவனுக்கா கிடைச்சா? எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. எவனெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கை நம்பி இருக்கிறானோ அவன் ஒரு காலத்திலையும் அவனை விட கீழான ஒன்றை, அவனுக்கு சமமான ஒன்றை மேலானதாக நினைக்க மாட்டான். இதுதான் தௌஹீத் நன்மை. எதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க? இந்த தெளிவை இந்த மார்க்கம் உங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த தெளிவு இந்த கொள்கை ஏற்றதுனால் உங்களுக்கு கிடைத்தது. இந்த கொள்கை ஏற்பதற்கு முன் எப்படி இருந்தீர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இங்க வந்திருக்கிற 95% மக்களும் நாங்கள் இது 80களில் பிரச்சாரம் செய்த பொழுது எங்களை அடித்தவர்கள் தான், ஊர் நீக்கம் செய்தவர்கள் தான், உதைத்தவர்கள் தான், எங்களை கிறுக்கன் பைத்தியக்காரன் என்று கருதியவர்கள் தான். என்ன செய்து கொண்டிருந்தோம்? பண்ணியை புதைச்சி வச்சாலும் அதுக்கு அவுலியா பட்டம் கொடுத்தால் கும்பிட தயாராக இருந்தோம். யானையை கும்பிட்டோம், பூனையை கும்பிட்டோம், குரங்கை புதைத்து வைத்துக் கொண்டு அனுமார அவுலியா என்று சொன்னோம். அப்ப எப்படியெல்லாம் இருந்த சிந்தனையில் இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த அறிவு தெளிவு கிடைத்தது, அதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. எதனால வந்தீங்க? இந்த தௌஹீத் கிடைத்திருக்காவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் சரியான அர்த்தம் நமக்கு சேர்ந்திருக்காவிட்டால் நம்ம எந்த தர்காவுல போய் எந்த கபரை முட்டிக் கொண்டிருப்போம்? யோசித்து பாருங்கள். நம்முடைய வணக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆடல் பாட்டல் சீட்டடித்தல் வணக்கமே எப்படி இருக்கு? தர்காக்களுக்கு போனாலும் சரி, அல்லாஹ்வை வணங்குற இடத்தை தவிர வேறு எங்கே நீங்கள் வணக்க சென்றாலும் சரி, அங்கே ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், கும்மாளம் இருக்கும், கூத்து இருக்கும், விசிலடிக்கிறது இருக்கும், கைதட்டல் இருக்கும். இந்த ஒரு இறைவனை அல்லாஹ்வை மட்டும் வணங்குற ஒரு இடத்தில் தான் அடக்கம், அச்சம், பக்தி, பயம் என்ற நிலையில் அல்லாஹ்வை மனசுல இருத்தி அஞ்சி வணங்கக்கூடிய. பள்ளிவாசல்ல பாட்டு கச்சேரி இருக்குமா? பள்ளிவாசல் டான்ஸ் ஆட முடியுமா? தர்காவோட ஆட முடியும். திண்டுக்கல் ரீட்டாவுடைய காபரேட் நடனத்தை பார்த்துவிட்டு மகானுரை நல்லாசி பெற்று செல்லுங்கள் என்று ஊர் ஜமாத்தார்கள் போட்டு போஸ்டர் அடிக்கிறான். இந்த கேவலத்தில் இருந்தெல்லாம் அல்லாஹ் உங்களை மீட்டிருக்கிறானே, இந்த தெளிவை தந்தது எது தந்தது? யார் தந்தா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தந்தது. பின்னாடி எழுதியிருக்கமே லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இது ஆழமாக உங்களுக்கு பதிந்த பிறகு அல்லாஹ் மட்டும் கடவுளாக தெரிகிறான், வேறு எதுவும் கடவுளாக தெரியவில்லை. உன்னை போல மலஜலத்தை சுமந்திருக்கிறவனை போய் கும்பிடுகிறாய், காலில் விழுகிறாய். உனக்கு இருக்கிற சக்தியை விட உனக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. பார்த்தால், ஆய்வு செய்து பார்த்தால் நமக்கு இருக்கிற ஒரு உடல் வலிமை, நமக்கு இருக்கிற கட்டுப்பாடு, நம்மகிட்ட இருக்கிற பக்குவம், பண்பாடு யார்கிட்ட இல்ல. நம்மை பக்குவப்படுத்துவதாக வேஷம் போடக்கூடிய மத குருமார்கள்ட்ட இல்ல. ஆனால் காலில் விழுவுற, காணிக்கை கொட்டுற, அவன் பார்த்தாலே புண்ணியம்ங்கிற, இப்படி கையை காட்டினாலே எல்லாம் உருப்பட்டுன்ற, அவர் நோயை குணமாக்குவாருங்கிற, புள்ள தருவாருங்கிற, செல்வத்தை தருவாருங்கிற,
உன்கிட்ட பிச்சை வாங்கிட்டு இருக்கான் கண்ணு முன்னாடி, நீ கொடுக்கிற காணிக்கையில பிச்சையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு தெரிந்து கொண்டு இவ்வளவு கேவலப்பட்டு உங்களுடைய அறிவை இழந்து மூடர்களாக காட்சி தருகிறீர்களே, உலகமெல்லாம் அறிவாளி எல்லாம் பார்த்து காரி துப்புகிற அளவுக்கு காட்சி தர்றீங்களே, அந்த இழிவை எங்களுக்கு நீக்கியது தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கொள்கை தான் எங்களை எவனாச்சும் எவங்கால விழுவோமா? ஒரு தௌஹீதுக்கார எவங்கால கும்பிடுவோமா? ஆசி வாங்குவோமா? அவரை பார்த்தால புண்ணியம் நினைக்குவோமா? அவர் தொட்டால புண்ணியம் நினைக்குவோமா? நினைக்க மாட்டோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு தெளிவு இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த அறியாமை கால மக்களை பற்றிய கவிதைகள் அவங்க எப்படி எல்லாம் செஞ்சாங்க என்கிற கவிதை அதுல வரும். என்ன வரும்னு கேட்டா, பிரயாணத்துல போவாங்க, போய் 3 கல்லை வச்சு அடுப்பு கட்டி அதுல சமைப்பாங்க. அடுப்பு கல் 3 கல் வச்சு அடுப்பு வைக்குவாங்க இல்லையா? அப்படி சமைத்து சாப்பிட்டு முடித்து விட்டு அந்த கல்லை தூக்கி கும்பிடுவாங்க. அடே, சமையலுக்கு ஒரு கல்லை பயன்படுத்துகிறான், அந்த பயன்படுத்தி முடிச்ச பிறகு அவனுக்கு என்ன வேண்டிய கும்பிட ஏதாவது வேண்டி இருக்கிறது, கும்பிட வேண்டி இருக்குன்னா உன்னை விட பெரிய சக்தியை பாரு, உன்னை படைச்சவனை பாரு, சூப்பர் பவரை பாரு, அறிவாளியை பாரு, ஜீனியஸை பாரு, அப்படியான ஒருத்தன் நமக்கு இறைவனாக இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டு அடுப்பு கூட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கல்லை அன்றைய அரபுகள் வணங்கினார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை கொடுத்து எதிர்த்தார்கள். அப்ப அந்த நிலையில தான் எல்லாரும் இருக்கிறீங்க. இந்த செய்தியை நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வேண்டாமா? இந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டாமா? இதுல என்ன லாபம் எங்களுக்கு? என்ன இதனால இதை சொல்வதால் எங்களுக்கு என்ன? இந்த உலகத்தில் என்ன லாபம்? ஒரு லாபம் இல்ல. ஆனால் எங்களுடைய அறிவை, அல்லாஹ் கொடுத்த அறிவை, கடவுள் எங்களுக்கு வழங்கிய அறிவை அவ்வளவு தெளிவாக பயன்படுத்தி மடத்தரம் இல்லாத சமுதாயமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இதனால் கிடைத்த நன்மை. பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய உள்ளதை உள்ளபடி பார்ப்பது. எந்த பொருள் என்னவாக இருக்கிறதோ அதுக்கு மேல ஒண்ணுமில்ல. ஒரு சக்கரை மளிகை கடையில காசு கொடுத்தா தந்துட்டு போயிடுவான். அந்த சக்கரைக்கு பாத்தியா போயிட்டேன்னு சொல்லிவிட்டு நுள்ளி நுள்ளி தர்றான். அதை வாங்கி நக்கிறான் 10 பேரு. கொஞ்சோண்டு சர்க்கரைக்கு அவ்வளவு போட்டி போடுறான். என்னது அது? சர்க்கரைன்னா எத்தனை கிராம் சர்க்கரையோ அந்த சர்க்கரை அவ்வளவுதான், அதுக்கு வேணும் கிடையாது. நீ எவ்வளவு உனக்கு 5 கிராம் அந்த சர்க்கரையை தர்றானா அது 5 கிராம் சர்க்கரையின் மதிப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. நீ என்ன நினைக்கிற? தபுர் இருக்கு, சீரணி, பிரசாதம், இந்த மாதிரி இதுக்கு பெயர்களை சூட்டி கொண்டு அது புண்ணியம் புண்ணியம் அங்கிருந்து வந்துச்சா வானத்துல இருந்து? உன் ஊர்ல இருக்கிற மளிகை கடையெல்லாம் வாங்கிட்டு வந்தான். அந்த வாங்கிட்டு வந்து ஒழுங்கா சம்பாரிச்ச காசா திருட்டு காசான்னு தெரியல, இதை வாங்கிட்டு வந்தான். கலப்படம் பண்ணி சம்பாரிச்ச காசான்னு தெரியல, வாங்கிட்டு வந்து அல்பாத்தியா ஒன்னும் மந்திரமாயிருமா? அது ஒன்ன புனிதமாயிருமா? அந்த பொருள்ல இல்லாத பவர் எல்லாம் வந்துருமா? நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கிறோம். இந்த தௌஹீத்வாதி மட்டும்தான் இந்த நாட்கள் ஒரு சர்க்கரைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். இது கொடுப்பான். சர்க்கரைனா எனக்கு 1 கிலோ சர்க்கரை தேவை, 1 கிலோ கொடுறா, அது சர்க்கரை தான். வாழைப்பழம் வாழைப்பழம் தான், தேங்காய் தேங்காய் தான், மாங்காய் மாங்காய் தான். எந்த ஒரு பொருள் என்னவாக இருக்கிறதோ அதனுடைய அந்தஸ்தை கொடுக்கிற ஒரே ஜமாத், ஒரே கொள்கை இந்த தௌஹீத் கொள்கை தவிர இருக்கா? சிந்தித்து பாரு. அதுக்குதான் வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? மக்கள் நம்மை சிந்திக்க வைத்த ஒரு கொள்கை, நமக்கு நேர்வழி காட்டிய கொள்கை, நம்முடைய அறிவை கூர்த்தீட்டிய ஒரு கொள்கை அப்படின்னு நம்பி வந்தாங்களே தவிர சாராய பாட்டிலுக்கு 100 ரூபாய் காசுக்கு வந்த கூட்டமா இது? அது இங்க நடக்கவே நடக்காது. சொந்த காசை செலவழித்து வந்திருக்கிறான், கொட்டுகிற பணியில் அமர்ந்திருக்கிறான், கொளுத்துகிற வெயிலிலே பகல் நேரத்திலே பார்த்தீர்கள். அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அவ்வளவு சிரமப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு வந்திருக்கிறான் என்று சொன்னால் எதுக்கு வர்றான்? நம்மள ஒரு மனுஷனாக இந்த கொள்கை ஆக்கி இருக்கிறது. சரியான மனுஷனாக ஆக்கி, மடையனாக ஆக்கவில்லை, மூடனாக ஆக்கவில்லை. அது இந்த ஏகத்துவத்தினால் கிடைத்த நன்மை. நன்மைகள் ஊற்றெடுக்கும் ஏகத்துவம்ங்கிறமே ஊற்றெடுத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு அறிவு நமக்குத்தான் இருக்கிறது. இந்த ஒரு தெளிவு தௌஹீத் கொள்கையில் இருக்கிறவனை தவிர எவனுக்குமே இல்லை. அதை பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன? இந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனிதன் அறிவுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தேவை தெரியுமா? மான மரியாதை. அது எல்லாரும் விரும்புவான். ரோட்ல விட்டு ஒருத்தனை திட்டினா என்ன செய்வான்? ரோட்ல போயிட்டு இருக்கிறான், தனியா கூப்பிட்டு தப்பு செஞ்ச திட்டினா கூட பேசாம வாங்கிட்டு போயிடுவான். ஒரு 10 பேருக்கு முன்னாடி வச்சு அவனை திட்டுனீங்கன்னு வைங்க, மானம் போகும். திட்டுறதுக்கு பயன்படுத்தின வார்த்தைகளுக்கு தக்கவாறு அவனுக்கு ரோஷம் வரும், அவனுக்கு கொலை செய்யற அளவு கோபம் வரும். எதனால?
அவனுடைய மானம் மரியாதை ஒவ்வொரு மனுஷனும் செய்யறான், போற்ற காப்பாற்ற நினைக்கிறான். அவன் தவறே செய்திருந்தால் கூட அதை மறைத்து கண்ணியமானவனாக உலகத்தில் நடக்க வேண்டும் என்று பார்க்கிறான். அடுத்தவர்கள் மத்தியில் நம்மை கேவலப்படுத்தி விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இதெல்லாம் நினைக்கிறிய, அடுத்தவன் இழிவுபடுத்துறத தப்புன்னு நினைக்கிற, உன்னைய நீயே இழிவுபடுத்துறீடா. அதை ஒழிச்சு தௌஹீத். எப்படி இழிவுபடுத்துறோம்? நம்மள மாதிரி ஒரு மனிதனுக்கு முன்னாடி போய் கூனி கூறி கும்பிடு போடுறோம். நம்மள மாதிரி ஒரு மனிதனுக்கு முன்னாடி நம்முடைய மானத்தை அடகு வைக்கிறோம். அல்லாஹ் ஒருத்தனுக்கு மாத்திரம் வணங்க வேண்டிய அந்த இபாதத்தை, சஜிதாவை, நெற்றியை வைப்பதை கொண்டு போய் அந்த தர்காக்கள்ல கொண்டு வைக்கிறோம். இது உன்னை நீ இழிவுபடுத்தல. ஒரு மனுஷனை பார்த்து அவனுக்கு தெய்வீக அம்சம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க, பையத்து வாங்குறீங்க, தீட்சை வாங்குறீங்க இஸ்லாத்தின் பெயராலேயே. அதுல என்ன வருது? நீ ஒசந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் உனக்கு கீழே உள்ளவன். இன்னும் சொல்ல போனால் சிலதை நான் சொல்றேன். பல பகுதிகளில் நீங்கள் முஸ்லிம்கள் என்ற பெயரில் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்தால், ஒருத்தன் நிர்வாணமா ஒருத்தர் இருக்கிறான், குளிச்சு பல வருஷங்களுக்கு பிறந்த நேரத்தில் குளிச்சதா குளிப்பாட்டுவாங்களே, அப்பதான் தண்ணி பட்டிருக்கான் அவனுக்கு. அந்த மாதிரி ஒருத்தன் திப்பி திப்பியா தலையெல்லாம் முடி, ட்ரெஸ் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒருத்தனை படுக்க போட்டு வைத்துக் கொண்டு சுத்தி உட்கார்ந்து கொண்டு அவனை சொல்றாங்க, அவன் கும்பிடுறாங்க, பொம்பளை அமைக்க விடுது கை கால, பொம்பளை எல்லாம் உட்கார்ந்து கொண்டு. இந்த கிறுக்கனை அவுளியான்னு சொன்னீங்களடா, அடுத்த உன்னைய மான மரியாதைய பாதிக்கிற மாதிரி பேசினா உனக்கு கோபம் வருது. இந்த ஒரு இழிவை நீயா சுமந்துக்கிற, உனக்கு கோபம் வர வேணாம். இது இழிவா உனக்கு தெரியல. குளிக்காத ஒருத்தவனை உன் புள்ள குளிக்காட்டி ஒத்துக்குருவியா? உன் பொண்டாட்டிய புருஷனை குளிக்காட்டி நெருங்க விடுவியா? உன் பொண்டாட்டி குளிக்கணும், உன் புருஷன் குளிக்கணும், உன் புள்ள குளிக்கணும், உன் குடும்பத்தார் குளிக்கணும், உன் பழக வர்றவன் குளிச்சுட்டு நீட்டா வரணும், சுத்தமா வரணும். அப்படி எல்லாம் நினைக்கிற நீ, உனக்கு ஆசி வழங்குற அவுளியா எந்த லட்சணத்தில் இருக்கான்? நிர்வாண அவுளியா, நிர்வாணமா இருக்கிறான். அதை போய் கும்பிடுறாங்க நிர்வாண அவுளியான்னு சொல்லி. அவ்வளவு வீடியோக்கள் நீங்கள் போனீங்கன்னா பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் பார்க்கலாம். இவனு நிர்வாணமா நிக்கிறாங்க. அங்க போய்கிட்டு முஸ்லிம் பெண்களும் முஸ்லிம் ஆண்களும் பெரிய பெரிய தாடி, தலப்பா, ஜிப்பா இதெல்லாம் போட்டுக்கொண்டு அவன்கிட்ட போய் ஆசி வாங்குற கும்பிடுவதும். இந்த இழிவு இங்க உண்டா? இந்த இழிவு நமக்கு உண்டா? உயிருக்கு மேலாக நபிகள் நாயகத்தை மதிக்கிறோம், அவரை கூட கும்பிட மாட்டோம், அவரு கூட சிலை வைக்க மாட்டோம், அவருடைய அடக்க ஸ்தலத்தில் கொண்டு நெத்திய வைக்க மாட்டோம். அவர் சொல்ல கேட்போம், அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படுவோம், அவர் சொன்ன மாதிரி வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். அவரை கொண்டு அல்லாஹ்வுடைய இடத்தில் வைக்க மாட்டோம். நபிகள் நாயகத்துக்கு இந்த அளவில் வைத்திருக்கிற அளவுக்கு தெளிவு பெற்றவர்களாக தௌஹீத்வாதிகள் இருக்கிற காரணத்தினால்தான் இவன்ட்ட என்ன கிடையாது. நிர்வாண சாமியாரா இருந்தா அவன் நிர்வாணமா இருக்கிற அயோக்கிய பைய அப்படின்னு எங்களுக்கு தெரிகிறது. உங்களுக்கு மகான் என்று தெரிகிறது, எங்களுக்கு என்ன தெரிகிறது? நிர்வாணமா இருக்கிற ஒரு அயோக்கியவன் அல்லது கிறுக்கன், அரமண்டலு அப்படி எங்களுக்கு தெரிகிறது. அப்ப நீங்கள் யாரையெல்லாம் மகான் என்று கொண்டாடுகிறீர்களோ, பீடி மஸ்தான் நாங்க கண்ணால பார்த்திருக்கிறோம். பீமாபள்ளி ஒரு தர்காவுக்குள்ள அதுல ஒருத்தர் பீடி குடிச்சிட்டு கிறுக்கனை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அவன் செத்து போயிட்டான் தர்காவுல. 2 கபர் இருந்து அதிக வருமானம் வரும் என்ன பண்ணிட்டாங்க, அவனே எங்க புதைச்சு பீடி மஸ்தான் அப்படியான்ட்டாங்க. அவன் உசுரோட இருக்கும்போது நாங்க போய் பார்த்திருக்கிறோம். செத்த பிறகு அவனுடைய போட்டாவை எடுத்து கொடுத்து அதை பாக்கெட்ல வச்சுட்டு பீடி தான் காணிக்க, உண்டியல்ல கொண்டு பீடி தான் போடணும். அப்ப ஒரு பீடி குடிக்கிறது இஸ்லாமா? அவன் அவுளியாவா? இறை நேசன் பீடி குடிப்பானா? இறைவன் நேசிக்கிறவன் போதைப் பொருள் பயன்படுத்துவானா? இறைவன் நேசன் கெட்ட பழக்கங்களுக்கு உள்ளாவானா? பீடி குடிச்சவனுக்கு பக்கத்துல பொண்டாட்டி நெருங்க முடியுமா? அப்படியான ஒரு கெட்ட ஒரு துர்வாடை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வைத்து மஸ்தானாக கிறுக்கனாக தெரிந்திருக்கிறான், ஒழுங்கு ஆடை அணியாமல் இருந்திருக்கிறான். அவனுக்கு தர்கா கட்டி ஜேஜேன்னு ஓடுத. அந்த இழிவிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாத்திருக்கானா? இந்த மாதிரி கிறுக்கு பயில கால நம்ம விழ வைக்கல. இன்னைக்கு பாக்குறோம் பெரிய பெரிய படிச்ச அரசியல்வாதிகள்லாம் தங்களுடைய தலைவனுக்கு முன்னாடி என்ன செய்யறான், கும்பிட்டு காலில் வந்து சாஸ்தாம கிடக்கிறான். அவன் அமைச்சர்னு கௌரவமா நினைக்கிறான். நம்ம பார்வையில் எப்படி தெரியுறான்? அவன் புழுவை விட கவனமா தெரியறான். அவனை பத்தி அவன் நினைக்கிறான், நம்மள மந்திரி, என்னடா மந்திரி, என்ன மந்திரி, அப்படி சாஸ்தாங்க உழுவுறான். அதை அந்த அம்மாவோ ஐயாவோ பார்த்து ரசிக்கிறாங்க, உழுவுறத அதை ஊக்குவிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இவனுக்கு சுயமரியாதை மனுஷனாச்ச, என்னை மாதிரி ஒரு மனுஷங்கால என் விழுகிறான் அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மானம் கட்டவன் மந்திரின்னு சொல்லிட்டா போதும் என்பதற்காக செய்யறான. இது உனக்கு மந்திரியா தெரியும், எங்களுக்கு அற்ப புழுவும் கேவலமான மனுஷனாயுவன். இப்படி கேவலத்தை வேணா செய்வானா? இப்படி நெடுஞ்சான் கிடையா விழுவானா? ஒரு நாகரிகமுள்ள மானமுள்ள ஒரு மனுஷன் செய்யற ஒரு வேலையா? ஹெலிகாப்டரை கும்பிடுறாங்க. அட இந்த இழிவுலாம் எங்களுக்கு உண்டா? தௌஹீத்வாதிக்கு உண்டா? அப்ப ஹெலிகாப்டர்ல உள்ள அவங்க பார்க்க கூட முடியாது.
அங்கே பைனாக்குலர் வச்சு கூட பார்க்க முடியாது. அது ஒண்ணுமே தெரியும், கும்பிடுறது தெரியாது. அந்த மாதிரி உள்ள போட்டா சாப்பிட தெரியுற மாதிரி மோடி செஞ்ச மாதிரி செஞ்சா தெரியும், நிஜமா பார்த்தா தெரியாது. அப்படியான ஒரு இடத்துல இப்படி கும்பிடுறியே, இதெல்லாம் என்ன, இந்த இது எங்க இருந்து கத்துக்கிட்ட? சரி, இந்த இழிவு எங்களுக்கு வந்துச்சா? இல்ல. எந்த அளவுக்கு ஆச்சு? இந்த தௌஹீத் கொள்கை ஆழமா பதிஞ்சதுனாலதான் இவ்வளவு மக்கள் இருக்கிறோம். தேர்தலில் போட்டியிட முடியாதா? போட்டியிட்டால் வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நம்பிக்கை அவ்வளவு வாங்கி இருக்கிறோம். நேர்மையான ஜமாத் என்று பேர் எடுத்திருக்கிறோம். ஏன் இல்ல? உன்ட்ட ஓட்டு கேட்கணும், அது கும்பிடணும், பொய் சொல்லணும், புழுவணும், ஐஸ் வைக்கணும். எவன் கூட்டணியில சேரணுமோ அவனை இந்திரன் சந்திரன் ஆகாவோகணும். எதுக்குடா அந்த முசீபத்து? மானம் பெருசுடா, எங்களுக்கு மானம் பெருசு. மானத்தை இழந்து விட்டு ஈரத்தில் போகக்கூடாது என்பதற்கு தான் தேர்தல் வேண்டாம். போட்டியும் போட மாட்டோம், கவுன்சிலர் கூட போட்டி போட மாட்டோம், எவனை ஆதரிக்க மாட்டோம். நாங்க எங்களுடைய சீர்திருத்த பணியை செய்து கொண்டே போவோம் எடுத்துக்கிறோமே. இந்த ஒரு நிலைப்பாடு நம்ம ஒவ்வொரு நாளும் மேலதான் வந்துட்டு இருக்கோம். முதல்ல ஆதரிச்சா என்ன, பிரச்சாரம் பண்ணா என்னன்னு இருந்தோம்ல. ஒருத்தனை போனா நினைச்சு போயிட்டு இருப்பான். கெட்ட கொள்கையில் இருந்தானே ஆனால் ஒரு படி இறங்கினாண்டு வைங்க, இறங்கிட்டே போயிட்டு இருப்பான். நல்ல கொள்கைக்கு வரணும் முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா ஒரு படி ஏறணுமா அல்ல மேலே வச்சு விட்டுட்டே இருப்பான். இன்னும் மேல போடா, இன்னும் மேல போடா. தேர்தல் ஆதரவு கூட வேணாம்டா, போட்டியிட வேணாம்டா, வாரியம் கூட வேணாம்டா, விருது கூட வேணாம்டா அப்படின்னு அல்லாஹ் மேல கொண்டு போயிட்டு இருக்கு. இதனால அந்த தௌஹீத் ஆழமா பதிஞ்ச காரணத்தினாலதான் இதனால வர்றீங்க. எதனால வர்றாங்க? சிறுபான்மை ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தௌஹீத்ல இன்னைக்கு இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ். சில நாட்களில் கதை முடிய போகிறவர்களையும் இந்த மார்க்கத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய தலப்பா சுப்பா கட்டியவர்களையும் தவிர மக்கள் எல்லாம் இந்த ஏகத்துவத்தை விரும்புவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அடுத்து என்ன? எவன்லாம் இந்த ஏகத்துவ கொள்கைகள் இருக்கிறானோ அவங்கிட்ட வந்து உறுதியும் இருக்கும். உறுதிப்பாடு. ஒரு விஷயத்தை நம்பினா உறுதியா நம்பணுமா இல்லையா? நீ என்ன செய்யற? அவுளியாவை நம்புறங்கிற. எப்படி நம்புற? பவர் உள்ளவர், மரியாதைக்குரிய நம்புறீல? சரி, அப்படி நம்புனா அதுல நீ உறுதியானவனா இருக்கணுமா இல்லையா? உறுதியானவன் இருக்கணும். ஒரு தலைவர் இருக்காரு, மதிக்கிறோம். மதிக்கிறதா என்ன செய்யணும்? அவர் முன்னாடி நின்றுக்கிட்டு டான்ஸ் போடுவோமா? போட மாட்டோம். அவர் முன்னாடி கூட்டு அடிப்போமா? அடிக்க மாட்டோம். ஒரு தலைவரை பார்க்க போறோம், ஒரு பொம்பளை மனு கொடுக்க வந்துட்டா, பொம்பளை சைட் அடிப்போமா? தலைவருக்கு முன்னாடி பார்த்துருவார, ஆஹா தலைவருக்கு முன்னாடி நிக்கிறோம், நடக்கமா நிக்கணும். அது மாதிரி இந்த அமைச்சர்கள் இருக்கிற அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு அளவுக்கு நிற்போமா இல்லையா? தலைவரை மதிக்கிறதா இருந்தா அதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம்ல. அப்ப நீ அவுளியா மகான்கிற, அங்க போய்கிட்டு கரகாட்டம் வைக்கிற. நீ அவர் மதிக்கிறியா? கரகாட்டம் வைக்கிறிய. இந்த கரகாட்டத்தை அவுளியாக்கு முன்னாடி செய்கிறிய. இந்த மாதிரி ஆட்டத்தை வந்து நீ மதிக்கக்கூடிய ஆளுக்கு முன்னாடி செய்வியா? டான்ஸ் குறவங்க எடுத்து டான்ஸ் போடுவியா? அவுத்து போட்டு ஆடுவியா? வான வேடிக்கை விடுவியா? ஆணும் பெண்ணு ஒட்டி உரசிட்டு போவியா? அப்ப நீ அவரை தெய்வம்ங்கிற, சக்தி மகான்கிற, புனிதருங்கிற, நல்ல மகான், நல்ல மனுஷங்கிற, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் வெறுத்தவர் படம் காட்டுற. ஆனா நீ செய்யற காரியம் என்ன இருக்கு? அவனை ஒரு சல்லி காசுக்கு நீ மதிக்கல. நீ அவுளியான்னு சொல்லி கும்பிடுறிய, அந்த கும்பிட போறது உண்டியல்ல காசு போடுறது தவிர, நெத்தியை கொண்டே தேய்க்கிறது தவிர மனசுல என்னடா வச்சுக்கிறேன்னு கேட்டா அது புழு. அவருக்குரிய அந்தஸ்து என்ன? அவன் ஒரு ஏமாளி, அவன் ஒரு கேவலமானவன், இவனை எதுக்கு நான் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஒவ்வொரு செயலும் இருக்குதா இல்லையா? தண்ணி அடிச்சுட்டு இப்படி ஆடுறானையா கந்தூரியில, தர்காக்கள்ல இருக்கிற கந்தூரியை பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சு அவுளியா இருப்பானா? நீ தண்ணி அடிக்கிறது விரும்பணும்னு அவுளியாவா இருப்பானா? அவுளியான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிற. இந்த அவுளியா இருக்காரா? நம்மளே என்ன செய்வோம்? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துல பீடி குடிக்கிறவங்க என்ன செய்வாங்க? கல்ல ஒட்டு பீடி குடிப்பாங்கல்ல, வாத்தியார் வந்து மறைச்சிக்கிறாங்க, குடிச்சுட்டே இருப்பாங்க. 1ஆம் கிளாஸ் வாத்தியார் வந்தா கூட அடே வாத்தியார் வரும். அப்போ ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பீடி குடிக்கிற பயப்படுறீங்கள? பீடி குடிக்கிற காலத்துல சின்ன பையனுக்கு தெரிகிறது ஒரு மரியாதையை நடக்கணும்னா இந்த கெட்ட செயல்களை அவங்க முன்னாடி செய்யக்கூடாது. அம்புட்டு கெட்ட செயலும் செய்யறீங்களா? தர்காங்கிறீங்க, அங்க போய் அம்புட்டு கெட்ட செயலும் செய்றீங்களே, ஆடுறீங்க, பாடுறீங்க, கூத்தடிக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரியான புண்ணிய தலைமுறை ஒதுக்கி வச்சிருக்கிறானே, அங்கதான் எல்லா விதமான அந்த விபச்சாரங்களும் கேந்திரமா இருக்குது. முக்காவாசி அதுக்கு தான் போறானுவோ. இந்த அங்க போய் தரக போறாங்க, அவுளியா கும்பிடுறாங்க போறான் இல்ல. இப்படிலாம் மக்கள் வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யறாங்க? போய் ஜாலியா இருக்கலாம். இந்த ஜாலிக்கு தான் போறாங்கிறதுக்கு ஆதாரம் இந்த செயல்கள்லாம் காட்டி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி உங்களை எல்லாம் செய்ய வச்சானா? பள்ளிவாசல் தண்ணி அடிச்சுட்டு வந்தீங்களா?
இங்க வந்து இங்க இவ்வளவு பெரிய மக்கள் இவ்வளவு நேரத்துக்கு தண்ணி அடிக்காம இருப்பானா? அரசாங்கத்துக்கு நம்ம ஏன் நம்ம தடுக்கிறான்னு இப்பதான் விளங்குது. டாஸ்மாக்கு நம்மளால எந்த லாபமும் இல்லை. அதுக்கு தான் போட்டு இடத்தில் பண்றாங்க வழங்குது. போலீஸ்ல இருந்து அதிகாரிகள் வரைக்கும் இந்த டாஸ்மாக் மட்டும் நம்ம இருந்துச்சுன்னு வைங்க, அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, நீ 12 வரைக்கும் நடத்துங்க. ஏன் சரக்கு எல்லை மீறும்ல, அதிகமா விக்கும்ல, அரசாங்கத்துக்கு வருமானம் வரும்ல, அதனால சம்பளம். போலீஸ்ல இருந்து அனைவருக்கும் சம்பளம் எங்க ஒரு டாஸ்மாக்ல. இவங்க வந்து அரசாங்கத்துக்கு பைசா புண்ணியம் இல்ல, அதனால 8 மணிக்கு 9 மணிக்கு. இதனால காரணம் என்ன? நாங்க மட்டும் டாஸ்மாக் கம்பெனியா இருந்தா இப்படி சொல்லுவியா நீ? அங்க உத்தரவு வந்துடும், வியாபாரத்துக்கு எடுத்து விட்டுறாத, 1 மணி நேரம் நடத்துறவங்க. அப்ப அந்த அளவுக்கு இவ்வளவு மக்கள் இவ்வளவு வர்றாங்க. ஒரு புகை இல்ல சொல்லி காட்டினாங்கல்ல, எனக்கு முந்தி பேசியவர் சொல்லி காட்டினார்கள். அப்ப இதுல கிடைக்கிற நன்மை என்ன? நமக்கு வந்து அசிங்கத்தை எல்லாம் நமக்கு தரவில்லை, கெட்ட பழக்கங்களை விடுபடுறோம். அது போக இன்னொன்னு நீங்க பார்க்கணும், நம்ம நாட உலகத்தில் எந்த நாடா இருந்தாலும் அதுல சட்டங்கள் வச்சிருக்கிறோம். எல்லா நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டங்களை இந்தியாவில் வேணாலும் பேணுறானா? பேண மாட்டேங்கிறான். சட்டங்களை யாருமே பேணாத ஒரு நாடுல முதலிடம் வருவதாக இருந்தால் நம்ம இந்திய சட்டம்லாம் எழுத்துல தான் இருக்கும். ஏதாவது ஒரு புதுசா ஒரு சட்டம் போட்டான்னு சொன்னா போலீஸ்காரங்க சந்தோஷப்படுவாங்க. என்னது, கண்டிப்பா மீறுவாங்க, நம்ம அதில் வந்து அவன்கிட்ட லஞ்சம் வாங்கிடலாம். அது போலீஸ்காரங்க சந்தோஷப்படுவாங்க. சட்டம் போட்டா டபுள்ஸ் போவாதே, ஆஹா நல்ல வாய்ப்பு, இந்த கிருக்கு போய் கேட்க போறாங்க, போதான் போறாங்க, நம்ம பிடிக்கதான் போறோம் அப்படின்னு ஆசைப்படுவார்கள். ஹெல்மெட் போடு, நல்ல வாய்ப்பு. ஹெல்மெட் போட வைக்கிறதுக்கு இல்ல, இந்திய மக்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க இவன் மீறுவான். சட்டத்தை மதிக்காத ஒரு கூட்டம் இருக்குன்னா உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான். சிங்கப்பூர்ல சட்டத்தை மீறுவானா? நான் கேட்கிறேன், சிங்கப்பூர்ல போய் எச்சி துப்ப முடியுமா? ரோட்ல பீடி குடிச்சிட்டு போக முடியுமா? அப்ப சில தீமைகள் அங்கே இருக்கிறது. அவன் எதை தீமை என்று சொல்லி இருக்கிறானோ அதை அவனு செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டாங்கிறான், இங்கே செய்யறான் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, எங்கெல்லாம் குறுக்கு வழி ஜாஸ்தியா இருக்கிறதோ அங்கெல்லாம் தப்பு நிறைய செய்வாங்க. குறுக்கு வழிக்கு வேற சட்டம் தான் பேசணும் இருக்கு. சிங்கப்பூர்ல என்னது, பிரதமர் கூட சிபாரிசு பண்ண முடியாது. ஒருத்தர் ரோட்ல எச்சு துப்பிட்டான்னு வைங்க, அதுக்கு ஃபைன் அடிச்சுட்டான்னு வைங்க, அடிச்சதுதான். ஜட்ஜி ஒண்ணு செய்ய முடியாது, போலீஸ் ஒண்ணு செய்ய முடியாது, மந்திரி ஒண்ணு செய்ய முடியாது, பிரதமர் ஒண்ணு செய்ய முடியாது. லீக்குவாண்டி அந்த மாதிரி போனா கூட பிடிச்சி உள்ள வச்சு போடுவாங்க. அதுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுத்து விடுவார்கள். அப்ப வளையாத சட்டம், குறுக்கு வழி இல்லாத சட்டம், ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற சட்டம் என்று எங்க இருக்கிறதோ அங்கே குற்றங்கள் குறைவாக இருக்கும். குற்றம் செய்வதற்கு பயப்படுவான். நம்ம நாட்டில் என்ன, கலப்படம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு தானே செய்யுது, பண்றான். திருடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு தானே செய்யுது, திருடுறான். கற்பழிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு தானே செய்யுது, செய்யறான். லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு தானே செய்யுது, வாங்குறான். எதனால என்ன நடக்குது? இவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, என்ன செஞ்சா என்ன, எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா இது சரியா போயிடும், அவருக்கு 500 ரூபாய் கொடுத்தா அது சரியா போயிடும். எல்லாத்துக்குமே குறுக்கு வழி இருக்கிறது, என்ன வேண்டாலும் செய்யலாம். இந்த சட்டம் நம்மளை ஒண்ணும் செய்யாம இருக்கிறதுக்கு, நம்மளை காப்பாத்துறதுக்கு நிறைய இருக்கிறார்கள். இப்படின்னு இருக்கு பாருங்களேன். இது என்ன, இது என்னவாகுதுன்னு கேட்டா, குறுக்கு வழிகள் இருக்கும் பொழுது நம்மளை பாவம் செய்ய தூண்டுகிறது. பாவத்தை பற்றிய பயத்தை அரசாங்கத்தில் எது குற்றங்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய பயத்தை நமக்கு நீக்கி விடுகிறது. ஆன்மீகத்தில் எப்படித்தான், ஆன்மீகத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆலயங்கள்ல கொண்டு போய் போடுற உண்டியல் காசுலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கொள்ளையடிச்சாதான் இருக்கும். கொள்ளை அடிக்கிறானா, மூட்டு கொள்ளை அடிச்சிட்டோம், நம்ம வந்து தப்பிச்சுக்கணும் கடவுள்கிட்ட, அந்த உண்டியல்ல போடு. தங்கத்துல பந்த செஞ்சு போட்டுருக்கானுவோம். அது என்னடா 4 கோடி 5 கோடியா போட்டிருக்கானுவோம். 2.5 கிலோவா 4 கோடி பணம் போட்டிருக்காங்க. 4 கோடி ரூபாய்க்கு ஒருத்தவண்டே காணிக்க போடுறான். இது பண்றான் 4000 கோடி அடிச்சிடுறது. அதுல இடைஞ்சல் வராம இருக்கிறதுக்கு நமக்கு இவர் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்படின்னு நிறைய உண்டாக்கி வைத்திருந்தார்களே ஆனால், இவன் இல்லாட்டி அவன்கிட்ட போவோம், அவன் இல்லாட்டி இவன்கிட்ட போவோம், இப்படி இருப்பார்களே ஆனால் தப்பு செய்வார்கள். இப்படியான ஒரு ஆன்மீகம் இருக்குமே ஆனால் அது தப்பு செய்ய தூண்டும். முஸ்லீம்ல ஏன் முஸ்லீமா இருந்து ஏன் குடிக்கிறான்? முஸ்லீமா இருந்து நீங்க எல்லாம் வாங்குறது கிடையாது, குடிக்கிறது இல்ல. முஸ்லீமா இருந்து வரதட்சணை வாங்க, நீங்க வாங்க மாட்டீங்க, தௌஹீத்வாதிகள். ஆனா முஸ்லீம் என்று சொல்லி வரதட்சணை வாங்க, ஏன் வாங்குறான்? அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, வாங்கினா என்னடா அல்லாட தப்பிக்கிறது, அவுளியா இருக்காருல்ல, அவருக்கு உரிய கொடுத்தா காப்பாத்திடுவார்ல, குறுக்கு வழி. இங்க எப்படி லஞ்சம் கொடுத்தா தப்பிச்சுக்கலாம் நினைக்கும் பொழுது பாவங்கள் அதிகமாக செய்கிறானோ, அதே மாதிரி ஆன்மீகத்தில் நினைக்கிறா நம்ம என்ன வேணா கலப்படம் கூட செய்ய, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. லாட்டரி சீட் கூட வித்து வியாபாரம் பண்ணிக்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. டாஸ்மாக் கடை கூட ஏஜென்ட் எடுத்துக்க, தப்பு கிடையாது. கள்ளச்சாராயம் கூட காய்ச்சிட்டு அந்த நல்ல நாள் கெட்ட நாள் கந்தூரி விசேஷம் வரும் பொழுது அதுக்குரிய செலவை ஏத்துக்க, முடிஞ்சிச்சு, அதுக்கு இது சரியாயிரும்.
இது இல்ல அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, சுன்னத்து ஜமாஅத்துன்னு சொல்லக்கூடிய 95% பேரு எல்லா தப்பையும் செய்யறாங்க. பொதுமக்களை சொல்லல, சுன்னத்து ஜமாஅத்தின் காவலர்கள் போராளிகள் சொல்றாங்களே, இந்த போராளிகள் எல்லாம் 50 தப்பு செய்யறானோ. எந்த தெய்வத்தில் செய்யறான்? செஞ்சா இப்ப என்ன, நமக்கு நாவராண்டவர் இருக்காரு, அப்துல் காதர் ஜிலானி இருக்காரு, ஏர்வாடி இப்ராஹிம் ஷா இருக்காரு, அஜ்மீர் ஹாஜா பந்தேனவாஸ் இருக்கிறாரு, பாத்துக்கிறாரு. அவருக்கு உரிய காணிக்கை கொடுங்க. அதுல பஞ்சாயத்து வந்து அஜர்த்துக்குரிய கைமுட்டி அவருக்கு கைமடை கொடுத்தா அவரும் பாத்துக்கிறாரு. இதனால அமிர்தம் செய்யறான். நம்ம ஏன் செய்வது இல்லை? வரதட்சணையை வாங்க மாட்டேங்கிறீங்க. ஏன் பணத்தை ஆசை, பணம் தேவை நமக்கு இல்லையா? பணத்துல ஆசை இல்லையா? நமக்கு மட்டும் இந்த பணம் கசக்குமா? ஏன் வாங்க மாட்டேங்கிறோம்? ஒருத்தன் தான் எல்லாம் முடியும், அவன் தான். இங்க இப்ப குறுக்கு வெளிப்புற அதெல்லாம் கிடையாது, 2ஆம் நம்பர் வேலையே கிடையாது. அப்ப நம்ம என்ன மனசுல பதிய வச்சிடறோம்? அல்லாஹ் ஒருத்தன் தான் உனக்கு எஜமான், அவன்கிட்ட சிபாரிசு எடுபடாது, குறுக்கு வழி கிடையாது. அவன் சொல்ல கேட்டியா இல்லையா அதை மட்டும்தான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லும் பொழுது இந்த தௌஹீதுல வந்த ஒருத்தன் கலப்பணம் செய்ய மாட்டேங்கிறான், ஏமாத்த மாட்டேங்கிறான். அல்லாஹ் அப்படி இதை கேட்கிறான். என்ன செய்யறான்? அளக்கும் போது நிற்கும் போது மோசடி செய்யறாங்கல்ல, அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு நிர்வகிகளிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக. அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், மக்கள்கிட்ட அளந்து வாங்கும் பொழுது முழுசா வாங்கிக் கொள்கிறார்கள். ஒய்தா காலுஹும் வஸனுஹும் யுக்ஸிரூன், இவர்கள் அளந்தோ நிறுத்த கொடுத்தால் குறைத்து விடுகிறார்கள். அலா யதுன்னு உலாயிக்க, இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? அன்னஹும் மபூஸூன லியௌமின் அஸீம், மகத்தான ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் எழுப்பப்படுவோம். அந்த யௌம யகூமுன் நாஸு ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபனாகிய அல்லாஹ்வின் முன்னால் நிற்க வேண்டிய நாள். அதை பயப்பட மாட்டியா அப்படின்னு இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது, அம்மாடி கலப்படமா அல்லாஹ் கேட்பான், ஃப்ராடா அல்லாஹ் கேட்பான், லஞ்சமா அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு ஒரு பயம் வந்து எப்படி இருப்பான்? வாங்கடா லஞ்சத்தை, 100 ரூபாய் லஞ்சம் வாங்கினா 10 ரூபாய் உண்டியல்ல போடுறா. இந்த ஆன்மீகம் தேவையா? இந்த கேவலமான ஆன்மீகத்தை அல்லாஹ் உங்களை விட்டானா? அப்ப இப்படி நன்மைகளை தனி பட்டியல் போட வேண்டிய ஒரு விஷயம். சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த தௌஹீத் என்கிற கொள்கையின் காரணத்தினால நம்ம எண்ணற்ற நன்மைகள் அடைந்திருக்கிறோம். தனியாக கண்ணியமானவனாக, சுயமரியாதை உள்ளவனாக, அறிவாளியாக, சிந்தனையாளனாக, மூளையை கூறுதிட்டியவனாக, நல்லொழுக்கத்தை அதிகம் செய்யக்கூடியவனாக நம்ம மாறி இருக்கிறோம். அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஏக அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை தான் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.